மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே பழையபாளையம் கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்கிறார்கள். அதனை பார்ப்போம். ஏய் பின்னாடி வாடா. அப்படி எதுக்காக வரீங்க? எதுக்காக வரீங்க? விவசாயிகளுக்கு நல்லது செய்யறதா வந்து செய்யுங்க. இல்லைன்னா நீங்க போக. நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் ரோட்ல உட்காருவோம். மத்திய குழுவினர் ஆய்வு முடிந்தவுடன் மாவட்ட கலெக்டர் ஸ்ரீகாந்த் கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டில் 39,640 ஹெக்டேரில் குறுவை பயிரிடப்பட்டு அக்டோபர் 26 வரை 39,549 ஹெக்டேரில் அறுவடை முடிக்கப்பட்டு 76.1 ஹெக்டேரில் அறுவடை எஞ்சியுள்ளது. இதுவரை 99.77% அறுவடை முடிந்துள்ளது. மாவட்டத்தில் 25-26 செப்டம்பர் 1 முதல் அக்டோபர் 26 வரை 1,21,681 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 1,10,761 மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக நகர்வு செய்யப்பட்டுள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருப்பில் உள்ள 10,920 மெட்ரிக் டன் நெல் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டு நகர்வு செய்யப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 150 எண்ணிக்கையிலான லாரிகள் மூலம் சராசரியாக 3000 டன் நெல் இயக்கம் செய்யப்படுகிறது. தினசரி 1 அல்லது 2 ரயில் தலைப்புகள் மூலம் சராசரியாக 2000 மெட்ரிக் டன் முதல் 4000 மெட்ரிக் டன் வரை நெல்மணிகள் வெளி மாவட்டங்களுக்கு நகர்வு செய்யப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் இதுவரை 24,912 விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ரூபாய் 304,19,49,967 தொகை அவரது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தொகை ரூபாய் 4,03,23,799 தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். தொடர்ந்து மாவட்ட கலெக்டர் ஸ்ரீகாந்த் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொண்டு வந்துள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்யவும் உத்தரவிட்டார்.